ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஹாட்ஸ்பாட்டில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில நண்பர்கள் நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நெட்வொர்க் அண்டு இன்டர்நெட் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹாட்ஸ்பாட் அண்டு டெதரிங் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஹாட்ஸ்பாட் நேம் நீங்கள் ஏதாச்சும் நேம் மாற்றணும். உங்களுக்கு இப்போ என் ஃபோனு விவோ Y21e இந்த மாடலில் இருக்குது. அந்த நேம் இருக்குது. எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு ஐஃபோன் வேணும், அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்பாட் நேம் அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோன் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு விவோ Y21e அப்படின்னு என்னோடய ஃபோன் மாடலு. இப்போ எனக்கு விவோ Y21s அப்படி வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் எனக்கு வேணும் ஃபோன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஓகே அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே விவோ Y21s மாடல் மாறிடுச்சு. உங்களுக்கு எந்த ஃபோன் வேணுமோ அதில் ஃபோன் மட்டும் இல்லை, உங்கள் நேமே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹாட்ஸ்பாட் நேம் வந்து சேஞ்ச் ஆகிரும். அடுத்து செக்யூரிட்டி அது வந்து பர்சனலில் தான் இருக்கும். ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு இதை தான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஃபோன் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1லேருந்து 9 வரை போட்டிருக்கோம். போட்டு இதில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா 1 டைம் மொபைல் டேட்டா யூஸ் லிமிட், வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு போட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 2GB வச்சுருக்கீங்கன்னா 2GB வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா அன்லிமிட்டட் கொடுத்துக்கணும், அப்போ தான் அவங்க நெட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ சாம்பிளுக்கு 50 MB அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாலும் அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு 50 MB மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் திரும்ப அவங்க 50 MB யூஸ் பண்ண முடியும். நான் வந்து மோஸ்ட்லி யாருக்காச்சும் கனெக்ட் பண்ணுறதுனா 200 MB அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 500 MBனா 500 MB மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கஸ்டம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாலும் கனெக்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கனெக்டிங்ஸ் அதுக்கு போனீங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5G போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 பீப்புளுக்கு கூட கொடுக்கலாம், இல்லைன்னா 5 பீப்புளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 5 பேர் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் 5 பீப்புள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 பேருக்கு கொடுத்து வச்சுருக்கேன். 2 பேருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2ஆம் நம்பருக்கு நேரம் இருக்கிறத ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அலோ அப் டு டிவைஸ் 5 பேர் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தவங்க கட் பண்ணால் தான் இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ண முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும்.